இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் என்கிற தேவ மனிதனை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திற்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா, அந்த அதிகாரத்தினுடைய மைய பகுதியில் ஒரு காரியம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட அந்த முதல் பகுதி, மத்திய பகுதி, கடைசி பகுதி, அதில் முதல் பகுதியில் ஒரு காரியம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். அங்கே மெலிதா தீவு என்கிற தீவுக்கு இவர்கள் போகிறார்கள். குளிரா இருந்துச்சுனால குளிர் காய்கிறதுக்காக விறகுகளை பொறுக்கி அந்த தீயில போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பவுலும் போய் நின்று விறகுகளை பொறுக்கி தீயில போடுறாரு. திடீர்னு ஒரு விரியன் புறப்பட்டு வந்து பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது. கிளிப்பிங், பவுலுடைய கையை கவ்விக்கொண்டது. இந்த தீவுல இருக்காங்க பாருங்க, ஜனங்கள்லாம் பார்த்து, ஐயோ பெரிய கொலைபாதகன், பெரிய கொலைபாதகன் பாருங்க, இவன் கடலுக்கு தப்பி வந்தோம், இவனை வந்து அவன் செய்த தப்பு உடலை பாருங்க, பாம்பு கவிட்டு பாருங்க, கொஞ்ச நேரத்தில் செத்து. ஏன்னா விரியன் கடிச்சதுன்னா பிழைக்கிறது கஷ்டம். விரியன் பாம்பு கடிச்சதுன்னா பிழைக்கிறது கஷ்டம். ஒரு விரியன் கவி கொண்டதுன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. விரியன் பாம்பு அனல் உரைத்து போயவன் கையை கவி கொண்டது. அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் அந்த விரியன் பாம்பை அப்படியே தீயில தூக்கி போட்டுட்டு சாதாரணமா இருக்கிறார். எல்லாம் பார்க்குறான். சீக்கிரம் இந்த ஆளு வீக்கங்கண்டு விழுந்து செத்துருவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுலுக்கு எதுவுமே ஆகல. அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலுக்கு எதுவுமே ஆகல. அவன் நிற்கிறாரு. திடீர்னு பார்க்குறான், ஐயோ தேவன் ஒருத்தன் இறங்கி வந்துட்டான் போலியே. ஏன்னா பாம்பு கடிச்சு சாகல அப்படின்னா, விரியன் கடிச்சு சாகல அப்படின்னா அவன் தேவனாதான இருக்க முடியும். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுலுக்குள்ள விசுவாசம். பாம்பு கடிச்சா ஐயோ பாம்பு கடிச்சிட்ட அப்படி சரி ஒண்ணுமே அவர் கண்டுக்கிடல. அப்படியே தீயில போட்டுட்டு சாதாரணமா நிற்கிறார். ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும், நான் ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும், ராயனுக்கு போய் நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், அகரிப்பா ராஜாவிற்கு முன்பதாக நான் நிற்கணும், நான் பெஸ்துக்கு முன்னால நிற்கணும், அவனுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், நான் ரோமாபுரிக்கு போகணும். அதுதான் தேவன் ஏமால வச்சிருக்கிற திட்டம். அது நிறைவேறும். அது நிறைவேறதுக்கு முன்னால எனக்கு ஒண்ணு நடக்காது. எங்க உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தை வைத்திருப்பார். அந்த திட்டமும் நோக்கமும் நிறைவேறுகிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களை ஒண்ணுமே அணுகாது. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஒண்ணுமே உங்களை தொடாது. ஏன்னா தேவ திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் வரைக்கும், தேவ திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும், உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம், உங்க மேல தேவன் வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் எது வந்தாலும் சரி, தேவன் அதை மாற்றி விடுவார், கர்த்தர் அதை மாற்றி விடுவார். தெய்வ திட்டம் நிறைவேறும். அதுக்கு விசுவாசம் தேவை. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பி, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்பி விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்மை வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும், தேவன் நம்மை வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறும், கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற நோக்கமும் திட்டமும் நிறைவேறும். சர்வ வல்லமுள்ளவர். மேல ஒரு திட்டம் வச்சிருந்தாருன்னா மாறாதுங்க, மாற்றவும் முடியாது. தேவன் உங்க மேல ஒரு திட்டமும் நோக்கமும் ஒரு சித்தமும் வைத்திருந்தால் நீங்கள் ஜெபித்து அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் மாற்ற முடியாது. இன்னைக்கு தேவன் உங்க மேல என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அது நிறைவேறும். விசுவாசத்தோடு கூட அதை வாஞ்சிங்க. ஆண்டவரே என் மேல என்ன சித்தம் வச்சிருக்கிறது ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. கேட்டீங்கன்னா தேவன் அதை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவாருங்க. அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் பாத்தீங்கன்னா பல இடங்களில் போய் ஊழியம் செய்றார், எழுப்புதல் உண்டாக்குறது.
இனிமே வரக்கூடிய காலங்கள் எழுப்புதலின் காலங்கள். எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. பிரேயர் இன் ரிவைவல், தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. தேசத்தின் எழுப்புதலுக்காக மன்றாடி பாருங்க. தேசத்தின் எழுப்புதலுக்காக விண்ணப்பம் பண்ணி பாருங்க. தேசத்தின் எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, தேசத்தின் எழுப்புதலுக்காக நீங்கள் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கும் போது, விசுவாசத்தோடு கூட தேசத்தின் எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தானா போயிரும். எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. உலகம் தழுவிய ஒரு மாபெரும் எழுப்புதல், உலகம் தழுவிய ஒரு மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது. அது இந்த இந்தியா தேசத்தில் வரணும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எழுப்புதலில் என்னை பயன்படுத்தும் ஜெபம் பண்ணுங்க விசுவாசத்தோடு கூட. எந்த பகுதியில் எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே, எந்த திருச்சபையில எழுப்புதல் வரட்டும், நான் போற சர்ச்சில் எழுப்புதல் வரட்டும், நான் போற திருச்சபையில எழுப்புதல் வரட்டும், ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்க ஜெபம் பண்ணினால் அந்த எழுப்புதல், உங்கள் விசுவாசமான ஜெபம் எழுப்புதலை கொண்டு வரும். தேசத்தில் உங்க பகுதியில் எழுப்புதலை கொண்டு வரும். எழுப்புதலுக்காக நீங்க என்ன செய்றீங்க? எழுப்புதலுக்காக எவ்வளவு நேரம் விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்றீங்க? தேசத்திற்காக எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? தேசத்தை அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக வரப்போகிற மாபெரும் எழுப்புதலுக்காக எவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்றீங்க? எழுப்புதலுக்காக திறப்புல நின்று ஜெபம் பண்ணுங்க. அந்த எழுப்புதல் தேசத்தில் கடந்து வரும். அந்த எழுப்புதல் கடந்து வரும்போது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வரப்போகிற மாபெரும் எழுப்புதலுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த எழுப்புதலை கர்த்தரங்களை அந்த எழுப்புதலுக்காக ஆண்டவரே பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதல் எங்களை பயன்படுத்துவீராக. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும். எழுப்புதலுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. அந்த மாபெரும் எழுப்புதலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே வரப்போகிற மாபெரும் எழுப்புதலுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த எழுப்புதலில் எங்களை பயன்படுத்துவீராக. அந்த எழுப்புதலில் நாங்கள் பங்கெட உதவி செய்யும். மகிமையான நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எழுப்புதலிலே பங்கடையட்டும் ஆண்டவரே. எழுப்புதலுக்காக அவர்கள் ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. எழுப்புதலின் நாயகனே, அவர்கள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்படி எழுப்ப விடுவீராக, தூண்டி விடுவீராக. மகிமை டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டிவி நடத்துகிற தம்முடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்ப நிகழ்ச்சிக்கு ஆண்டவரே ஸ்பான்சர் பண்ண எல்லா தேவ மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.